நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன விஷயம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நிறைய பேர் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாமா வேணாமா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கேப் விட்டு தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம். இனிமேல் சாப்பிட்ட உடனே கண்டிப்பா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. அது உங்களுடைய டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் வாட்டர் உடனே குடிக்கிறதுனால அதிகமா ஃபுட் பாய்சன் வராமலும் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சில பேர் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு காரணம், இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கேஸ், ப்ளோட்டிங் இஷ்யூ, இன்டைஜஷன், அதாவது அஜீரண கோளாறு, இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. வேணும்னா ஒரு 1 hour கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. அண்ட் இப்போ நான் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு ரொம்பவே பழக்கத்தில் இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. குறிப்பாக பெரியவங்க இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்க சர்வரே கேட்பாங்க, ஒரு டீ காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊரில் இந்த கல்ச்சர் வந்து பரவலாக இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீயோ காஃபியோ கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே டீ காஃபி குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து சுத்தமாக தவிர்த்துடுங்க. அந்த டீ காஃபியை வந்து ஒரு 1 hour கேப் விட்டு அதுக்கப்புறமா கூட குடிங்க. சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக வந்து குடிக்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐஸ் வாட்டர் குடிக்கிறதையும் நிறைய பேர் பழக்கமாக வச்சிருப்பாங்க. இதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. ஐஸ் வாட்டருமே வந்து உங்களுடைய அந்த டைஜஷனை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. அப்படி குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வேணா நீங்க குடிச்சுக்கோங்க. எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் நீங்க குடிக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் சில பேர் வந்து பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே சில பேருக்குலாம் எப்படி வரும்னு தெரியாது, தானாவே தூக்கம் வந்துடும். நிறைய பேர் அதை ஒரு பழக்கமாவே வச்சுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புங்க. சாப்பிட்ட உடனே தூங்குறது அப்படின்றது உங்களுக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஒரு சில டாக்டர்ஸ் வந்து ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டா தூங்குங்க அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அது டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனை பொறுத்து இருக்கு. பட் காமனா வந்து சாப்பிட்ட உடனே தூங்குறது வந்து உங்களுக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுடைய வெயிட்டை வந்து சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆக்கி விட்டுருது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஃபேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்மோக் பண்றத ரெகுலர் ஹேபிட்டா நிறைய மென்ஸ் வச்சிருப்பாங்க. இதை முற்றிலும் தவிர்த்துருங்க. நீங்க என்னதான் ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலும் இது மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்மோக் பண்ணும்போது அதோடைய ஹெல்த்தினஸ் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடும்போது எதுக்காக அதை ஸ்பாயில் பண்ணிக்கணும்? ஸோ சாப்பிட்ட உடனே என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு லைனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னொரு 3 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே நிறைய பேர் எக்ஸசைஸ் வந்து எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்கல்ல, ட்ரெயினர், அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சில பேர் வந்து சாப்பிட்ட உடனே தான் நல்ல எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்துடுங்க. இன்னொரு விஷயம், சாப்பிட்ட உடனே வந்து ரொம்ப தூரம் வாக்கிங்லாம் போகிறதையும் நீங்கள் தவிர்த்துடுங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக ஒரு 2 minutes நீங்கள் உட்கார்ந்துருந்து சிம்பிளாக இந்த ஃபோன் எல்லாம் நோண்டாமல் ஜஸ்ட் சிட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒரு 2 minutes வந்து உட்காந்துக்கோங்க. அதுவே உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான். நான் சொன்னது சாப்பிட்ட உடனே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிட்ட உடனே போய் குளிக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி டெம்பரேச்சரும் பாதிக்கப்படும், உங்களுடைய டைஜஷனும் பாதிக்கப்படும். அதனால எப்பவுமே சாப்பிட்ட உடனே குளிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா நமக்கு தெரியலாம். பட் இது வந்து பின்னால வரக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு ஒரு ட்ரிகரா வந்து அமைஞ்சிரும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதுதான் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி.